எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதமான ரபியுல் அவ்வலுடைய மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை நாம் சரிவர பிரயோஜனமாக கழிப்பதற்குண்டான வாய்ப்புகளை நாம் அமைத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வரலாற்று செய்திகளிலும் நாம் படித்து, இதற்கு முன்னால் நாம் எல்லாம் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றுகளிலும் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நிறைந்த அற்புதங்களையும் சாதனைகளையும் படிக்காமல் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மதரசாவிற்கு வந்த பிறகு இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான வாழ்க்கை வரலாற்றுகளிலும் விஷயங்களிலும் நமக்கு மத்தியில் சொல்லக்கூடியதை நாம் குறிப்பிடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பார்ந்தவர்களே. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் முதலாக நமக்கு மத்தியிலே பேச இருப்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் பேரருளும் அவர்கள் பிறப்பின் பொழுது ஏற்பட்ட அற்புதங்களும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று செய்திகளை நமக்கு முன்னால் KF முகமது முஃபீஸ் அவர்கள் நமக்கு மத்தியிலே பேச இருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் கிராத் ஓதி தொடங்கி வைப்பதற்காக மூன்றாவது சுமராவை சார்ந்த அல் ஹாஃபில் ஃபாசில் அத்தாயி அவர்களை அன்போடு மேலே கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொருவரும் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றினை குறிப்பிடுத்திக் கொண்டால் மிக அருமையாக இருக்கும். இப்பொழுது நமக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பின் பேரருளும் அப்பொழுது நடந்த அற்புதங்களை பற்றி பேச இருப்பதற்காக KF முகமது முஃபீஸ் அல் அத்தாயி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم: وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும்
அவர்களுடைய தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், அதிலும் குறிப்பாக இந்த நல்லொரு மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபை நம் எல்லோரையும் இந்த ஒரு மகத்துவம் பொருந்திய ஒரு மாதத்திலே வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் ஒன்று கொட்டியுள்ளான். இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் ஏராளமாக சொல்லிக் கொண்டே போகலாம். காரணம், அகிலத்தின் ரஹ்மத், ஈருலகத்தின் ரஹ்மத் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உம்மை இந்த அகிலத்தார்களுக்கு அருட்கொடையாக ரஹ்மத்தாகவே நாம் அனுப்பியுள்ளோம் என்பதாக அல்லாஹ் சொன்னான் அல்லவா. அப்படிப்பட்ட நம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்கள் பிறந்த மாதம். பொதுவாக எந்த ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய பிறப்பை பற்றி நாம் பேசுவோம். அவர்களுடைய வரலாறில் முக்கியமானது அவர்களுடைய பிறப்பாக இருக்கும். என்றாலும் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு என்பது அவர்கள் பிறந்த பொழுது, அதுவும் அவர்கள் பிறப்பதற்கு முன்பிலிருந்தும் அவர்கள் மரணித்த பின்பு இப்பொழுது வரை கூட பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான சிறப்பு பொருந்திய ஒரு நபர் நம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹதீஸில் வரும், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், முதலில் அல்லாஹ் 7 வானங்களை படைத்தானாம். 7 வானங்களை படைத்து விட்டு அந்த 7 வானங்களில் ஒரு வானத்தை, உயர்ந்த வானத்தை தேர்ந்தெடுத்து அந்த வானத்துல படைப்புகளை படைக்கிறான். இஹ்தாரல் உல்யா, அந்த வானத்தில் உயர்ந்த வானத்தை தேர்ந்தெடுத்து அந்த வானத்தில் படைப்புகளை படைக்கின்றான். அந்த படைப்பினங்களிலே பனி ஆதமினர்களை, மக்களை, மனிதர்களை அல்லாஹ் உயர்ந்த படைப்பாக தேர்ந்தெடுக்கிறான். அந்த மனிதர்களிலே அல்லாஹ் அரபு மக்களை உயர்ந்த மக்களாக தேர்ந்தெடுக்கிறான். அந்த அரபுகளிலே முலர் என்ற கோத்திரத்தை, முலர் என்ற அந்த கிளையை சார்ந்தவர்களை சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்தான். அந்த முலரினர்களில் குறைஷிகளை தேர்ந்தெடுத்து அந்த குறைஷிகளில் பனி ஹாஷிமினர்களை தேர்ந்தெடுத்தான். சொல்லுவதற்கு காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த பனி ஹாஷிம் குலத்தை எப்படி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அதிலும் சிறந்தவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸின் இறுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅன மின் ഖിയാரின் இலல் ഖിയാர், சிறந்தவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்தவர் நான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மகத்துவம் பொருந்தியவர்கள். அவர்களுடைய பிறந்த மாதம் சாதாரணமாகவா இருக்கும்? அல்லாஹ் அதற்கு பெயரிட்டான் ரபியுல் அவ்வல், முதலாவது வசந்தம் என்று பெயரிட்டான். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். நபியினுடைய பிறப்பு சாதாரணமானதல்ல. இந்த அகிலத்தின் அருள், பிறப்பின் பேரருள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பின் பேரருள் பொழிந்தது இந்த மாதம். அவர்களினுடைய அற்புதங்களும் பேரொளி வீசியது இந்த உலகத்திலே. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எந்த அளவிற்கு நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு அமைந்திருக்கும். ரபியுல் அவ்வல், இந்த மாதத்தினுடைய 12வது நாள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே பனு ஹாஷிம் பள்ளத்தாக்கிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். ஆங்கில மாத கணக்கில் பார்த்தால் கிபி 571வது ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி என்பதாக சொல்லுகிறார்கள். அன்று நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமான் நபிகள் பூவாக பூத்த நாள். இந்த மாதத்திலே வரும் 12வது ரபியுல் அவ்வலுடைய நாள் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுதுதான் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் பிறந்தார்களா? 1400 வருடங்களுக்கு முன்புதான் பிறந்தார்களா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் தான் இந்த எல்லாவற்றிற்குமான முதல்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறிலிருந்து தான் அல்லாஹ் மற்ற எல்லாவற்றையும் படைத்தான். ஒரு ஹதீஸ்ல இவ்வாறு சொல்லுவாங்க, குந்து நூரன் பைன யதையில்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுக்கு மத்தியிலே நான் நூறாக சுற்றி கொண்டிருந்தேன். எப்ப தெரியுமா சொல்கிறார்கள், கபுல ஐயஹுலுக ஆதம பி அல்ஃப ஆமின், ஆதம் படைக்கப்படுவதற்கு 1000 வருடம் முன்பு அல்லாஹுக்கு மத்தியிலே நான் நூறாக உறவிக் கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி 1000 வருடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு 1000 வருடம் முன்பு பெருமானாரினுடைய ஒளி படைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நூறு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்ததாம், தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்ததாம். அப்பொழுது நபியினுடைய நூரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகுத்தண்டிலே வைத்து இந்த உலகிற்கு அனுப்புகிறான். ஃபஹபத்னி அல்லாஹு தஆலா இலல் அர்லி ஃபி சுல்பி ஆதம், ஆதமினுடைய முதுகுத்தண்டிலே என்னை வைத்து இந்த பூமியிற்கு அல்லாஹ் என்னை அனுப்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்து இந்த பூமிக்கு வந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகந்தண்டில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை கப்பலிலே தப்பிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகந்தண்டிலே அல்லாஹ் வைக்கிறான். அங்கிருந்து அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களின் வாயிலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நூரை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றான். இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகுதண்டில் வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மினல் அஸ்லாபில் கரீமத்தில் ஃபாஹிரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர்கள் நாம் எல்லாம் அறிந்திருப்போம். நபியினுடைய குடும்பமும் அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு குடும்பம், போற்றுதல் மிக்க ஒரு குடும்பம். இதைதான் பெருமானார் சொன்னார்கள், மினல் அஸ்லாபில் கரீமத்தில் ஃபாஹிரா, சங்கையான போற்றுதலுக்குரிய முதுகந்தண்டுகளிலே அல்லாஹ் என்னை மாற்றினான். பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரை மத்தியிலே இருக்கின்ற நபியினுடைய 20 தலைமுறையினர்களே நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் கூறி சென்றார்கள். முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்துல் மனாப் போன்று 20 தலைமுறையினர்களை அவர்களுக்கு கூறி சென்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்படிப்பட்ட கரீமத்துல் ஃபாஹிரா, சங்கை பொருந்திய போற்றுதலுக்குரிய முதுகுதண்டுகளிலே அல்லாஹ் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்றிக்கொண்டே வருகிறான். சரி, தந்தை வழிதான் இப்படி சிறப்புன்னு பார்த்தோம்னா தாய் வழி எப்படி? அது மட்டும் சாதாரணமாகவா இருக்கக்கூடும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் வழி அதை விட சிறந்ததாக சொல்லுகிறார்கள். இல் அர்ஹாமி ஸகியதி தாஹிரா, பரிசுத்தமான, மிக பரிசுத்தமான, கலப்படம் இல்லாத கற்புகளிலே அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நூறுகளை சுமந்து வருகிறானாம். பாருங்க, தந்தை வழியிலே அல்லாஹ் பரிசுத்தவான்கள் போற்றுதலுக்குரியவர்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்தான். தாய் வழியிலே அல்லாஹ் தூய்மையான பரிசுத்தவான்களினுடைய கருப்புகளிலே அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து இறுதியாக அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுக்கும் ஆமினா பின்த் வஹப் அவர்களுக்கும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்கச் செய்து இந்த பூ உலகிலே நுழைத்தான். பார்க்கிறோம், அப்துல்லாஹ் எப்படிப்பட்டவர்? அன்றைய அந்த அரபுகளுக்கு மத்தியிலே அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். எந்த ஒரு முடிவு என்றாலும் அப்துல்லாஹ் அல்லது அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இடம் வந்து கேட்பார்களாம். அப்படிப்பட்ட போற்றுதலுக்குரிய குடும்பம். தாய் வழியிலே பார்க்கிறோம், மதினமா நகரிலே வஹபு என்று சொன்னால் அந்த பனி ஜுஹ்ரா அந்த கோத்திரத்தினர்களினுடைய தலைவராக இருந்தவர், சையீதாக இருந்தவர். அவர்களுடைய மகள் ஆமினா அவர்கள், ஆமினா அம்மையார் அவர்கள் அந்த கூட்டத்தின் பெண் சையீதாவாக இருந்தார்கள். பெண்களுக்கு தலைவியாக இருந்தார்கள் ஆமினா அம்மையார் அவர்கள். அவர்களுடைய மகனாக பிறக்கிறார்கள் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, எப்படி பிறந்தாங்க? பிறக்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா அம்மையாருடைய வயிற்றிலே இருக்கிறார்கள். வயிற்றிலே இருக்கின்ற பொழுது பொதுவாக அரபுகளுக்கு மத்தியிலே ஒரு கலாச்சாரம், எப்பொழுது ஒரு குழந்தை பிறந்தாலும் பிறக்க போகிறது என்று தெரிந்துவிட்டால் அந்த தாயை, மாதமாக இருக்கின்ற அந்த தாயை ஒரு தொட்டில் போன்ற ஒரு பாத்திரத்தை உருவாக்கி அதற்குள்ளே அமர வைத்து விடுவார்களாம். பிரசவம் ஃபுல்லா அந்த பாத்திரத்திற்குள், அந்த தொட்டிற்குள் தான் பிரசவம் பார்ப்பார்களாம்.
அதை போன்ற ஆமினா அம்மையார் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்தை தயாரித்து அதிலே அவர்களை இரவு நேரத்தில் உட்கார வைக்கிறாங்க. கணக்கு போட்டு பார்க்கிறப்ப இரவு நேரத்துல குழந்தை பிறக்கும் என்பதாக அவர்கள் எண்ணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் பிறப்பதற்கு ஆமினா அம்மையார் அவர்களை அந்த குண்டத்திலே உட்கார வைக்கிறார்கள். இரவு நேரம் அவர்கள் உள்ளே அமர்ந்திருக்கின்ற பொழுது கருமேகம் அவர்களுடைய அந்த குண்டத்திற்கு நேராக மேலே வந்து நிற்கிறதாம். அந்த நிழலிலே அந்த குளிர் காற்றிலே அவர்கள் கண்ணை அசர்ந்து தூங்குகிறார்கள். தூங்கி காலை விழித்து பார்த்தால் அவர்கள் உட்கார்ந்திருந்த பாத்திரம் இரண்டாக பிளந்து கிடந்ததாம். இரண்டாக பிளந்த அந்த பக்கம் கிடந்ததாம். தரையிலே குழந்தை இருந்ததாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி கையை அசைத்து காட்டினார்களாம். இதை பார்த்த ஆமினா அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன நடந்தது என்று தெரியாமல் இருந்தார்கள். எப்படி குழந்தை பிறந்தது என்று தெரியவில்லை அவர்களுக்கு. அந்த அளவிற்கு மிக இலகுவாக அல்லாஹ் பெருமானாரை உலகிற்கு கொண்டு வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் யார் ஒருவருக்கும் அவர்கள் தீங்கு நினைத்ததில்லை, யார் ஒருவருக்கும் அவர்கள் துன்பம் கொடுப்ப நினைத்ததில்லை. என்றாலும் அவர்களுடைய தாயிற்கு மட்டும் துன்பம் கொடுத்து விடுவார்களா? அல்லாஹ் நாடினான். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஆமினா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதம் எப்படி போட்ட போற்றுதலுக்குரியதாக இருக்க வேண்டும். மௌலூது ஷரீஃபிலே இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷரஃபுஸ் ஸமான் வ அஹ்லுஹு பிவுஜூதிஹி. நபி அவர்கள் பெற்ற இந்த மாதம், இந்த காலம் அவர்களுடைய குடும்பம் எல்லாம் சிறப்பு பெற்றது என்பதாக சொல்லுகிறார்கள். காரணம், நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது. அவர்களுடைய பிவுஜூதிஹி என்பதாக சொல்லுகிறார்கள். அவர்கள் பிறந்ததினால் தான் அவர்களுக்கு சிறப்பு. பார்க்க வேண்டும், அவ்வளவு சிறப்புகளை மகத்துவங்களை நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பொதிந்திருக்கின்றது. சரி, ரசூலுல்லாஹினுடைய பிரசவத்தின் பொழுது நபி அவர்களை முதலிலே யார் தூக்கினார்கள்? ஷஃபார் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு பெண் சஹாபி. ஆமினா அம்மையாருடைய பிரசவத்தின் பொழுது 2 பெண்கள் கூட இருந்தார்கள். அதிலே முக்கியமானவர்கள் ஷஃபார் ரலியல்லாஹ் அவர்கள் யார் என்றால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபினுடைய தாயார். அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றிய ஒரு சஹாபி பெண்மணியாக ஆகுவார்கள். அவர்கள் அப்பொழுது நபி அவர்கள் பிறக்கின்ற பொழுது ஆமினாவிற்கு பிரசவம் பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலிலே கையில் தூக்குகிறார்கள். கூட இருந்தவர்கள் உஸ்மான் இப்னு அபில் ஆஸினுடைய தாயார். இருவரும் அந்த சிறப்பிற்கு குறித்தானவர்களாக விட்டார்கள். காரணம், பெருமானாரினுடைய பிரசவத்தின் பொழுது, பெருமானார் பிறக்கின்ற பொழுது கூட இருந்தவர்கள். இந்த 2 பெண்மணிகளுக்கும் சிறப்பு பெற்றதின் காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததாக சொல்லப்படுகின்றது. பொதுவாக நபியினுடைய இந்த முஅஜிஸாக்களை பலவிதமாக சொல்லுவார்கள். எக்கச்சக்க முஅஜிஸாக்களை சொல்லுவார்கள். முஹம்மது ரிவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு இமாம் அவர்களுடைய கிதாபுல நிறைய அவங்க இந்த முஅஜிஸாக்களை பற்றி சொல்லிக் கொண்டே வருவார்கள். அதுல ஆரம்பமா அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறக்கின்ற அந்த ஆண்டு அரபுகளுக்கு மத்தியிலே மிக கடுமையான பஞ்சமாக இருந்ததாம். இதுவரைக்கும் இருந்திடாத கடுமையான பஞ்சம். அந்த பஞ்ச காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். நபி அவர்கள் பிறந்ததினால் அந்த வருடத்திற்கு பெயர் சூட்டப்பட்டதாம் சனதுல் பஹ்ஜா, செழிப்பிற்குரிய வருடம் என்பதாக சொல்லப்பட்டதாம். அப்படி அந்த வருடமே, பஞ்சத்தில் இருந்த அந்த வருடமே அப்படியே மாறி செழிப்பிற்குரிய சனதுல் பஹ்ஜாவாக, செழிப்பிற்குரிய வருடமாக மாறியது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸா, அவர்களுடைய பரக்கத் எவ்வாறு இருந்திருக்கும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது ஏராளமான நிகழ்வுகள் நடக்கிறது. இந்த உலகத்திலே பல திருப்பங்கள் நிகழ்கிறது. அதிலே நபி அவர்கள் பிறந்த பொழுது அம்மல் ஃபர்ஹ் வல் புஷ்ரா, மகிழ்ச்சியும் சுப செய்திகளும் மக்களுக்கு மத்தியிலே பரவியதாம். எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி, எல்லா இடத்திலும் சுப செய்தி. காரணம், பெருமானாருடைய பிறப்பு நிகழ்ந்தது. வரஅத் ஆமினத்து நூரா, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, ஆமினா அம்மையார் அவர்கள் ஒளியை பார்க்கிறார்களாம். எப்படிப்பட்ட ஒளி? அல்லாஹ் மின்ஹு குசூரல் பஸ்ரா, பஸ்ராவின் கோட்டைகள் எல்லாம் ஒளிமயமாகும் அளவிற்கு, ஒளிரும் அளவிற்கு அந்த பிரகாசம், அந்த நபியினுடைய நூறு இருந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். வன்ஷக்க ஈவானு கிஸ்ரா,
கிஸ்ரா என்ற ஒரு நகரம் இருந்தது. மிகப்பெரிய ஒரு நகரம், மிகப்பெரிய ஒரு நகரம். அந்த நகரத்தினுடைய 14 மாடங்கள் இடிந்து விழுந்ததாம். காரணம், இஸ்லாம் நிலைநாடும், இஸ்லாம் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படுகின்றது என்பதற்காக இவ்வளவு அத்தாட்சிகளை, முஅஜிஸாக்களை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பில் நிகழ்த்தி காட்டுகிறான். சாவா என்ற ஒரு நீரோடை இருந்தது, மிகப்பெரிய நீரோடை. அந்த நீரோடை முழுவதும் மற்றி அதை சுற்றி இருந்த கிறித்துவ ஆலயங்கள் எல்லாம் அதிர்விலே விழுந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் பொழுது அல்லாஹ் ஏகத்துவத்தை நிலைநாட்ட இவ்வாறு மற்ற மதத்தினர்களுடைய எல்லா நினைவு சின்னங்களையும் அல்லாஹ் அளிக்கிறான். குறிப்பாக மஜூசிகள் என்று சொல்லுவார்கள், இந்த நெருப்பு வணங்கிகள். பாரசீக நாட்டுகளிலே இருந்த ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இந்த மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள். இவர்கள் பல ஆண்டுகளாக மூட்டி வளர்த்த அந்த தீயை பெருமானாரினுடைய பிறப்பின் இரவிலே அல்லாஹ் அணைத்து காட்டுகிறான். எல்லோருக்கும் ஆச்சரியம், இவ்வளவு பெரிய நெருப்பு குண்டம் எப்படி அணைந்தது? அல்லாஹ் பெருமானாருடைய முஅஜிஸாக்களில் ஒன்றாக அதை நிகழ்த்தி காட்டினான். நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் பிறந்த பொழுதே கத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள். யாருக்கேனும் இதை போன்ற முஅஜிஸாக்கள் நிகழுமா? யாருக்கும் நிகழாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான், அவர்களுடைய பிறப்பின் பொழுது அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து 7 நாட்கள் கடக்கிறது. 7வது நாளன்று அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய பெயரில் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்கிறார். ஒரு ஆட்டை அறுத்து அகீகா கொடுத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையிலே தூக்கி கொண்டு காபாவை நோக்கி செல்லுகிறார். காபாவிற்கு முன்பு போய் நின்று, யா அல்லாஹ், இந்த குழந்தைக்கு முஹம்மது என்பதாக நான் பெயர் சூட்டுகிறேன் என்பதாக அவங்க பெயர் வைக்கிறாங்க. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 7வது நாள் அவர்களுக்கு அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அவர்கள் பெயர் சூட்டுகிறார்கள். பெயர் சூட்டிய பிறகு எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பெயர் வைக்கிறீங்க? எல்லாம் கேட்பாங்கள் அல்லவா, இதுவரைக்கும் யாரும் வைத்திடாத ஒரு பெயர் முஹம்மது என்ற பெயர், இதுவரைக்கும் யாரும் வைத்திடாத ஒரு பெயரை எதற்காக நீங்கள் வைத்தீர்கள்? நம்முடைய முன்னோர்களின் பெயரை வைத்திருக்கலாம், நம்முடைய கடவுள்களின் பெயர்களை வைத்திருக்கலாம் என்பதாக அவர்கள் எல்லாம் கேட்ட பொழுது பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்ன பதில், அரது ஐ யஹ்முதுல்லாஹு ஃபிஸ் ஸமாஇ வ தஹ்முதுஹுன் நாஸு ஃபில் அர்த். வானத்திலே அல்லாஹ் அவர்களை புகழ்வதற்கும் பூமியிலே அல்லாஹ் அவர்களை மக்களால் புகழச் செய்வதற்கும் தான் இந்த பெயரை நான் அவர்களுக்கு வைக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை எவ்வளவு மகத்துவமானதாக இருந்திருக்கும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதாகுகிறார்கள். அவர்களுடைய பால்குடி காலம். பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தால் தாய்ப்பால் 2 வருடமாவது குடிக்க வேண்டும் என்பதாக சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் தாய்ப்பால் ஊட்டினார்கள்? 3 நபர்களை சொல்லுகிறார்கள். முதலாவதாக அபூ லஹபினுடைய அடிமை பெண் சுவைபியா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டினார்கள். அதை தொடர்ந்து பனு சஅத் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு நாள் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டினார்கள். அதை தொடர்ந்து நாம் எல்லாம் அறிந்திருப்போம், ஹலிமா அம்மையார் அவர்கள், ஹலிமா ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி காலம் முழுவதும் அவர்கள் பால் ஊட்டினார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. பொதுவாக அன்றைய அரபுகளுக்கு மத்தியிலே ஒரு பழக்கம், ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையினுடைய மொழியாற்றல் வளருவதற்கும் அந்த குழந்தை மற்ற நோய்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் கிராமப்புற அரபுகளுக்கு மத்தியிலே அந்த குழந்தைகளை அனுப்பி தாய்ப்பால் குடிப்பதற்காக அனுப்பி வைப்பார்கள். அதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்தில் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்று பார்த்தால் ஹலிமா ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்ப்பால் குடிக்க செல்கிறார்கள்.
அந்த தாய்ப்பால் குடிக்க ஹலிமா அம்மையார் பெற்றதிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்பட்டது. பார்க்கிறோம், ஒரு ஹதீஸிலே, ஒரு ரிவாயத்திலே ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்த பொழுது இதுவரைக்கும் அவர்கள் பெறவில்லை, நபி அவர்களை பால் கொடுப்பதற்காக பெற்றுக் கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் அவர்களுடைய கிராமத்தில் இருந்து எல்லா பெண்மணிகளும் திரண்டு மக்கமா நகருக்கு செல்லுகிறார்கள். ஏதேனும் குழந்தைகள் கிடைத்தால் அந்த குழந்தைகளை பால் கொடுப்பதற்காக பெற்று செல்லலாம் என்பதாக அவர்கள் அந்த குழந்தைகளை பெற்று செல்வதற்காக மக்கமா நகருக்கு வருகிறார்கள். ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் திரண்டு வருகிறது. அதிலே ஹலிமா அம்மையார் அவர்களும் அவர்களுடைய கணவரும் அவர்களுடைய பிள்ளையும் 3 நபர்களும் கூட வருகிறார்கள். ஒரு வெள்ளை கழுதையிலே அமர்ந்து கொண்டு வருகிறார்கள். கூட ஒரு கில ஒட்டகத்தை, எதற்கும் பிரயோஜனமற்ற ஒரு கில ஒட்டகத்தை கூட அழைத்து வருகிறார்கள். அவங்க மக்கமா நகருக்கு எப்ப வந்தாங்க தெரியுமா? அவங்க எல்லாம், மற்ற நபர்கள் எல்லாம் வந்து சென்று பல மணி நேரங்கள் கழித்துதான் அவர்கள் வந்தார்களாம். அந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த கழுதையும் அவர்களுடைய அந்த ஒட்டகமும் மிக மெலிந்ததாக, எதற்கும் லாய்க்கற்றதாக அந்த ஒட்டகங்கள், அந்த ஒட்டகமும் அந்த கழுதையும் இருந்ததாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்று திரும்புகின்ற பொழுது அப்படியே மாற்றம். நபியினுடைய பரக்கத், முஆஜிஸா. அந்த கழுதை எந்த அளவிற்கு வேகமாக சென்றது என்றால், அவர்கள் தான் அந்த ஊரினுடைய அந்த கிராமத்திற்கு முதலில் சென்று அடைந்தார்களாம். அந்த அளவிற்கு வேகமாக அந்த கழுதை சென்றதாம். பொதுவாக பயணம் என்றால் அன்றைய காலங்களில் உடனே நடந்துராது. இப்பதான் நாம வந்துட்டு ட்ரெயின், காருன்னு சொல்லிட்டு உடனே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பயணத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறோம். அந்த காலத்துல பயணம் தொடங்கினால் 3 நாட்கள், 5 நாட்கள், 10 நாட்கள், 1 மாத காலங்கள் என்பதாக பயணம் மீண்டு கொண்டே இருக்கும். அப்பொழுது இரவு ஒரு இடத்திலே தங்க வேண்டிய சூழ்நிலை. ஹலிமா அம்மையார் அவர்கள், அவர்களுடைய கணவர், அவர்களுடைய பிள்ளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 நபர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாகனம் ஒரு வெள்ளை கழுதையும் ஒரு கில ஒட்டகமும். அவர்கள் ஒரு இரவிலே ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். தங்கிய பொழுது ஹலிமா அம்மையார் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கிறார்கள். வயிறு நிரம்ப குடித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி விடுகிறார்கள். கூட இருந்த பெருமானாரின் சகோதரர், அதாவது ஹலிமா அம்மையாருடைய மகன், அவர்களுக்கும் தாய்ப்பால் கொடுக்கிறார்கள். அவர்களும் குடித்து விட்டு உறங்கி விடுகிறார்கள். பிள்ளைகள் உறங்கிய பிறகு ஹலிமா அம்மையார் அவர்கள் கணவரை பார்க்கிறார்கள். அவர் அந்த கில ஒட்டகத்தை நோக்கி வருகிறார். வந்த பொழுது அந்த ஒட்டகம், எதற்கும் தேராத அந்த ஒட்டகம் மடி முழுக்க பால் சுரந்திருந்ததாம். பார்த்த இருவருக்கும் ஆச்சரியம். உடனே 2 நபர்களும் பாலை கறந்து அந்த பாலை வயிறு நிரம்ப குடித்து உறங்கினார்களாம். சொல்லப்படுகின்றது, இதற்கு முன்பு எந்த இரவும் இந்த அளவிற்கு அவர்கள் நிம்மதியாக உறங்கியதில்லையா, அந்த அளவிற்கு நிம்மதியாக இருவரும் தூங்கினார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்து. காலை விடிந்து இருவரும் கிளம்புகிறார்கள். 4 கிளம்புகிறார்கள். கிளம்பிய பொழுது அவர்களுடைய அந்த கழுதை அதற்கு முன்பு இல்லாத வேகத்தோடு சென்றதாம். முதலிலே அந்த கிராமத்திற்கு சென்று அடைந்தவர்கள் இவர்கள். எல்லா நபர்களும் கேட்கிறார்கள், ஹலிமாவே, நீ போறப்ப கொண்டு போன அந்த வெள்ள ஒட்டகமா இது? இவ்வளவு வேகமா போகுது, இதா அது அப்படி என்பதாக ஆச்சரியப்பட்டு கேட்கின்ற அளவிற்கு இவர்களுடைய அந்த ஒட்டகம் வேகம், அந்த கழுதை வேகமானது என்பதாக சொன்னால் பெருமானாருடைய முஆஜிஸாவை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அங்கு சென்ற பொழுது பால்குடி காலங்களில் ஏராளமான அந்த முஆஜிஸாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். நபி அவர்களுடைய சிறு வயதில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். அந்த ஹலிமா அம்மையார் அவர்களுடைய வீட்டில் இருக்கிற ஆடுகள், ஆடு மந்தைகள் மேய்ச்சலுக்கு சென்றால், காலை மேய்வதற்கு சென்றால், மாலை வருகின்ற பொழுது அவர்களுடைய ஆடுகள் தான் மிக மெலிந்ததாக வருமாம். எந்த ஒரு இடத்திலும் பரக்கத்தாக மேயாமல் அப்படியே மீண்டு வருமாம். அப்படி இருந்த அவர்களுடைய அந்த ஆடுகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு, காலை சென்ற ஆடு மாலை வருகின்ற பொழுது கொளுத்ததாக, அதனுடைய மடி முழுக்க பால் சுரந்ததாக இருக்குமாம். அந்த அளவிற்கு பரக்கத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு நிகழ்ந்ததாம் ஹலிமா அம்மையாருடைய வாழ்க்கையில். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு முஆஜிஸா நாம் எல்லாம் கேள்வி அறிந்திருப்போம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்த மிக முக்கியமான முஅஜிஸா அவர்களுடைய உள்ளம் பிளந்து அவர்களுடைய இதயத்தை அல்லாஹ் கழுவிய நிகழ்வு. அவர்கள் ஹலிமா அம்மையாரிடத்திலே இருந்த பொழுது சிறிய வயதிலே சிறிய பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெருமானாரிடம் அனுப்புகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர்களை அழைத்து சென்று அவர்களுடைய நெஞ்சத்தை இரண்டாக பிளந்து அவர்களுடைய இதயத்தை எடுத்து அதை தங்கத் தட்டிலே வைத்தார்களாம். வைத்துவிட்டு அதிலிருந்து ஒரு சிறிய பாகத்தை ஒரு சிறிய துண்டை அதிலிருந்து அகற்றிவிட்டு சொன்னார்களாம், இது உன்னுடைய இதயத்தில் இருந்த ஷைத்தானின் பங்கு, இதை நான் அகற்றி விடுகிறேன் என்பதாக சொல்லி அந்த ஒரு சிறிய பங்கை அகற்றிவிட்டு நபி அவர்களுடைய இதயத்தை தங்க தட்டில் வைத்து ஜம்ஜம் நீரை ஊற்றி கழுவினார்களாம். கழுவி விட்டு மீண்டும் இதயத்தினுடைய பகுதிகள் எல்லாவற்றையும் நபியினுடைய நெஞ்சத்தில் வைத்து அதை தைத்தார்களாம். இதை பார்த்த சிறுவர்கள் எல்லாம் ஹலீமா அம்மையாரிடம் ஓடுகிறார்கள். ஹலீமா அம்மையாரிடம் ஓடி சொல்லுகிறார்கள், உம்முடைய மகன் முஹம்மதை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்பதாக அவர்கள் ஆச்சரியத்தில் சொன்ன பொழுது திகித்து போன ஹலீமா அம்மையார் அவர்கள் ஓடோடி வந்து பார்க்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஆச்சரியம். இந்த அளவிற்கு அல்லாஹ் நபியினுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை முஅஜிஸாக்களை நிகழ்த்தி காட்டினான். அன்றைய காலத்திலே அப்படி அவ்வளவு தெளிவாக இதயத்தை பிளந்து அதை கழுவி மீண்டும் உள்ளே வைக்கின்ற அளவிற்கு தொழில்நுட்பம் வளரவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டினான். ஒரு பைத்திலே இவ்வாறு வரும், நாம் எல்லாம் அறிந்திருப்போம். மௌலூத் ஷரீஃபிலே வரும், மிம்மா இஸம்ஸம் கான கஸலு சுதூரிஹி வலி ஸம்ஸம் அஷ்ரஃபுல் ஜஸீம் பிமுஸ்னதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை ஜம்ஜம் நீர் கழுவியது. அந்த ஜம்ஜம் நீருக்கே சிறப்பு பெற்றதின் காரணம் நபியினுடைய இதயத்தோடு சேர்ந்ததினால் தானோ என்பதாக இமாம் அவர்கள் மௌலூத் ஷரீஃபிலே பதிவு செய்திருப்பார்கள். பாருங்க எந்த அளவிற்கு சிறப்பு. ஜம்ஜம் நீர் என்று சொன்னாலே இன்றைய காலங்களில் நாம் எல்லாம் அதை ஒரு சிறப்பு பெற்ற நீராக கருதுவோம். அந்த நீரும் நபியினுடைய இதயத்தோடு சேர்ந்ததினால் தான் அதற்கு சிறப்பு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு நபியினுடைய வாழ்க்கையில் ஏராளமான ஆயாத்துகள் அத்தாட்சிகள் இருக்கிறது, முஅஜிஸாக்கள் இருக்கிறது. ஆயாத்து வல் முஅஜிஸாத்து கஸீரத்துன். நபியினுடைய வாழ்க்கையில் எக்கச்சக்க முஅஜிஸாக்கள் ஏராளமான அத்தாட்சிகள் நபியினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். எனவே வரக்கூடிய காலங்களிலே நாம் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த மாதத்திலே ஒன்று கூடியுள்ளோம். இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்திலே நபியின் மீது அதிகம் ஸலவாத் ஓத வேண்டும். ஏராளமான ஸலவாத்துகளை நபியின் மீது மொழிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணும் பாக்கியம் பெற வேண்டும். வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. எதையெல்லாம் கேட்டோமோ அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெரும் பாக்கியத்தை தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை கொண்டு ஹவுலுல் கௌதர் நீர் தடாகத்தில் நீரந்தும் பாக்கியம் கொடுப்பானாக. எனவே வரக்கூடிய காலங்களில் எல்லா நேரங்களிலும் பெருமானாரினுடைய ஷஃபாத்தை பெற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. உங்களுடைய துஆக்களை ஆதரவு வைத்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم اكتب لكل واحد منا براءة من النار وأمانا من العذاب وخلاصا من الحساب وجوادا على الصراط ونسيما من الجنة والفوز بالجنة ونجاة من النار والعفو عند الحساب.
اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونستعاذك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم. اللهم بارك لنا في رزقنا، اللهم بارك لنا في أهلنا، اللهم بارك لنا برحمتك وبسيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا، ربنا رب ارحمهما كما ربياني صغيرا، ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل دعانا بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து சரியாக 7 மணிக்கு மௌலுது ஆரம்பிச்சிடும். 7:45 வரைக்கும் மௌலுது மஜ்லிஸ். அதை தொடர்ந்து 8:30 இன்ஷா அல்லாஹ் ஷார்ப்பா நாளைக்கு முடிஞ்சிடும். இன்னைக்கு லேட்டா ஆரம்பிச்சதுனால 8:45 ஆயிருச்சு. அதனால எல்லா நாட்களும் வருகை தந்து தாய்மார்கள் சகோதரிகள் பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மௌலுதுடைய மஜ்லிஸ் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மஜ்லிஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை தெரிய வேண்டிய ஒரு மஜ்லிஸ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸின் பொருட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கடந்த வாரம் கூட நம்முடைய கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்ததாக ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு பெரிய பாக்கியம் அது. நபி அவங்க சொல்லியிருக்காங்க, யார் என்னை கனவிலே பார்த்தாரோ அவர் என்னை நினைவிலே பார்த்ததை போன்று என்று சொன்னார்கள். எல்லாருக்கும் அந்த நசீப் அல்லாஹ் கிடைக்காது. ஒரு பெரிய பாக்கியம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல்ல அதிகம் ஸலவாத்துகளை ஓதி நம்முடைய நேரங்களை நாடகங்கள்லையும் வீட்டு வாசல்ல வெட்டி பேச்சுகளும் இல்லாம இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நபியினுடைய வாழ்க்கை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.